ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 5 எடுத்துக்காட்டு 5.17 என்ன கொடுத்துருக்காங்க? புள்ளிகள் 3,5 மற்றும் 8,-10 ஆகியவற்றை இணைக்கும் கோட்டை 3:2 என்ற விகிதத்தில் பிரிக்கும் உட்புறமாக பிரிக்கும் புள்ளியின் ஆயத்தொலைவை காண்கிறோம். இந்த பிங்கிறது உடைய ஆயத்தொலைவை காண். ஏ வந்து 3,5, பி வந்து 8-10. இந்த பிங்கிற புள்ளி என்ன விகிதத்தில் பிரிக்குது? 3:2ங்கிற விகிதத்தில் பிரிக்குது. அப்போ இந்த பியினுடைய ஆயத்தொலைவை கண்டுபிடிக்கும். இப்போ தான் பார்த்தோம் m/nங்கிற ரேஷியோவில் பிரிக்குது அப்படின்னா அதுக்குரிய ஃபார்முலா இருக்குது. இந்த பியினுடைய ஆயத்தொலைவு ஃபார்முலா mx2 + nx1 / m + n my2 + ny1 / m + n. ஓகே, இது ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ எது m, எது n, எது x1 y1 எல்லாம் எழுதுவோம். m வந்து 3:2ங்கிற விகிதத்தினால m3, n வந்து 2ன்னு எடுத்துக்கிடுவோம். இதை x1 y1, இதை x2 y2 எடுப்போம். x1 = 3, y1 = 5, x2 = 8, y2 = -10. இதை அப்படியே இந்த ஃபார்முலாவில் போடுவோம். mx2 + nx1 / m + n my2 + ny1 / m + n 24 + 6 5 -30 + i2 10 30 20 மைனஸ் கேன்சல் பண்ணா அப்போ அந்த இதை 3:2ங்கிற விகிதத்தில் பிரிக்கக்கூடிய புள்ளியின் ஆயத்தொலைவு 6 - 4.